ஓம் அகத்தீசாய நமக. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேர் டாக்டர் வி பால்ராஜ். நீங்க எத்தனை வருஷமா இந்த சித்த மருத்துவம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 1962 தொடர்ந்து இந்த சித்த மருத்துவம் பார்த்து கொண்டு வருகின்றேன். ஐயா நீங்க என்னென்ன வியாதிக்கு எப்படி மருத்துவம் பண்ணுவீங்க? குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பல மருத்துவமனைகளுக்கு போய் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா, எங்களுடைய கை மருந்து அகத்தியர் சித்த மருந்து மூலமாக அவர்கள் உடல் கூரை செம்மைப்படுத்தி குழந்தை பாக்கியம் உண்டாக்கி கொடுக்குறோம். ஆயிரக்கணக்கான பேருக்கு குழந்தை இங்கே வந்து மருந்து சாப்பிட்டு குழந்தை பெற்றுன்னு போயிருக்கிறாங்க. இந்த சித்த ஆயுர்வேத மருந்துகளினால் தீராத நாள்பட்ட பல வியாதிகளுக்கு நான் மருந்து தரேன். முக்கியமாக பாம்பு கடி, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், இரத்த மண்டலி, சேத மண்டலி போன்ற கொடிய விஷமுள்ள பாம்பு கடி கடிச்சா விட்டாலும் பார்வதி பரணியம் என்னும் உயிர் காக்கும் ஔஷதம் கொடுத்து அவருக்கு உயிரை மீட்டு தரப்படியும். 64 கடி விஷத்தையும் போக்கக்கூடிய மிக சிறந்த ஔஷதம் நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணுறோம். இது மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே உயிர் காப்பாற்றி நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாத சர்க்கரை நோய், பெண்களின் மாதவிடாய் கோளாறுகள், யோனி புற்று, கர்ப்பப்புற்று, மூளை வளர்ச்சியின்மை, ஆஸ்துமா, வாத நோய்கள், மூல நோய்கள், கர்ப்பப்புற்று, யோனி புற்று, வெள்ளைப்படுதல், ஞாபக சக்தி குறைவு, அலர்ஜி, இந்த மாதிரி பலவிதமான வியாதிகளுக்கு என்னிடம் மருந்து உண்டு. சொந்தமாக நான் தயார் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் மருந்தெல்லாம் எப்படி நீங்க வீட்டிலே தயார் பண்ணுவீங்களாயா? ஆமாம், காட்டிலிருந்து மூலிகை எடுத்துகிட்டு வந்து கைமுறை செய்முறை சுத்தம் செய்து அதை பழைய சித்தர்கள் கைமுறைப்படி கைமுறை செய்முறை பெறலாமல் மருந்துவாக முடிக்கும். மருந்துவாக செப்பம்பட்டு முடிப்போம். ஐயா நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தீங்களாயா? ஆமாம், தமிழ்நாடு அரசு ரூரல் டெவலப்மெண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மெடிக்கல் ஆஃபீஸராக ரூரல் டிஸ்பென்சரியில் நான் ஒர்க் பண்ணி ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன். இப்போ நான் சொந்தமாக வைத்தியசாலை வச்சுருக்கிறேன். காவேரிப்பட்டினம் அகர ரோட் அகத்தியர் வைத்தியசாலை. நான் பார்மசி மெடிக்கல் கவுன்சிலில் மெம்பராக இருக்கிறேன் 40 வருஷமாக. சித்த ஆயுர்வேத முறைகளினால் பக்க விளைவு இல்லாமல் பூரண குணப்படுத்தி